My students, now I am teaching symmetry. Okay, able to explore symmetry in familiar 3D shapes like in alphabets individually. For example, if we cut an apple into two equal halves, we observe that two parts are in symmetry. கீழே ஒரு ஆப்பிள் கொடுத்துருக்காங்களா, அந்த ஆப்பிளை வந்து கட் பண்ணும்போது டூ ஹாஃபாக பிரிஞ்சிருக்குதா, இது வந்து சிமெட்ரின்னு சொல்கிறாங்க. சிமெட்ரி மீன்ஸ் என்னதுன்னா ஈக்குவலாக இருக்கிறது தான் வந்து சிமெட்ரி. ஓகேவா, நம்ம வந்து ஒரு இதை கட் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக நம்மளால் பிரிக்க முடியுதான்னு பார்க்கணும், அதுதான் சிமெட்ரி. Symmetry is an important geometrical concept commonly seen in nature and is used in every field of our life. Artists, manufacturers, designers, architects and others make use of the idea of symmetry. அதாவது நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேச்சராக இருக்கிறது இருக்கட்டும், அப்புறம் நிறையா ஃபீல்டில் வந்து இந்த சிமெட்ரியை யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணுறாங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஸ்ட், மேனுஃபேக்சரர்ஸ், டிசைனர்ஸ், ஆர்கிடெக்ட், இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் எல்லாமே மேக் பண்ணுறாங்க. Symmetry refers to the exact match in shape and size between two halves of an object. அதாவது சிமெட்ரின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இப்போ ரெண்டு இதை நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா அது அதோடைய சைஸ்லேயும் சரி ஷேப் ரெண்டுலேயுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும். When we fold a picture into two halves and if both the halves match exactly, then we say that the picture is symmetrical. கீழே இந்த பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து நீங்கள் ரெண்டாக கட் பண்ணுங்கள், ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே லைன் ஆஃப் சிமெட்ரி. When a line divides a given figure into two equal halves and it matches exactly, then we say that the figure is symmetrical about the line. This line is called the line of symmetry or axis of symmetry. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த லீஃப் எடுத்துக்கோங்க, அந்த லீஃபை நீ பிரிக்கும்போது நடுவில் ஒரு சென்டரில் ஒரு கோடு போட்டு நம்ம பிரிப்போம், அப்படி தானேயா. சென்டரில் பிரித்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஹாஃபாக இருக்கும், அது நம்ம சிமெட்ரின்னு சொல்லுவோம். அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் தான் வந்து ரெண்டுமே பிரிக்குது, அதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா லைன் ஆஃப் சிமெட்ரி ஆர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். 4 lines of symmetry, 2 lines of symmetry கொடுத்துருக்காங்க. 4 lines of symmetry என்ன எக்ஸாம்பிள், ஸ்கொயர். We can divide a square in 4 ways symmetrically. அதாவது இது 4 வேல வந்து நம்ம சிமெட்ரிக்கலி ஈக்குவலாக நம்மளால் பிரிக்க முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், மேலேருந்து கீழே ஒரு கோடு போட்டுருக்காங்களா, அந்த கோடை மட்டும் எடுத்துக்கோங்க, மித்த கோடெல்லாம் மறந்துடுங்க. அந்த சென்டர் கோடை மட்டும் எடுத்தோன்னா ரெண்டு ஹாஃபாக இருக்கும், அது ஒரு வேலை நம்ம பிரிச்சுக்கலாம். தென் ஹரிசாண்டல் ஒரு கோடு போட்டுருக்காங்களா, அதில் பிரிக்கும்போது மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கும். ஸோ இது ஒரு வே. நெக்ஸ்ட்டு டயகனல், அங்கேருந்து ரெண்டு டயகனல் இருக்கா, ஸோ இந்த வேலையை நம்ம கட் பண்ணும்போது அந்த ரெண்டு பார்ட்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஸ்கொயர் இஸ் 4 lines of symmetry. தென் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் எதுக்கு எக்ஸாம்பிள், 2 lines of symmetry. We can divide a rectangle in 2 ways symmetrically. ரெக்டாங்கிளை 2 வேல மட்டும் தான் நம்ம சிமெட்ரிக்கலாக பிரிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வெர்டிக்கலாக பிரிக்கும்போது ரெண்டு ஹாஃப் ஈக்குவலாக கிடைக்குது. தென் ஹரிசாண்டலாக பிரிக்கும்போது ரெண்டு இது ஈக்குவலாக கிடைக்குது. ஏன் நம்ம இதில் வந்து டயகனலில் போட முடியாதான், போடலாம், ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக கிடைக்காது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பேப்பர் எடுத்து அது டயகனலில் கோடு போட்டு பாருங்கள், ரெண்டும் ஈக்குவலாக ஒட்டாது. ஸோ ரெக்டாங்கிள் இஸ் 2 lines of symmetry. நெக்ஸ்ட் இது பார்க்கலாமா. ட்ரா த லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஃபார் தி ஃபாலோவிங் ஃபிகர்ஸ். இப்போ தான் பார்த்தோம் ஸ்கொயருக்கு எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருந்தது, 4. ரெக்டாங்கிள் 2. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் எத்தனை வேலை பிரிக்கலாம், இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இது ஈக்குவலேட்டரலா நம்ம 3 வேலை பிரிச்சுக்கலாமா. 3 கார்னர் இருக்குதா, 3 கார்னரையும் ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வரும்போது ரெண்டு இது கிடைக்குது. தென் கீழே ஒரு கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து சென்டர் வழியாக பிரிக்கலாம், தென் இங்கேருந்து பிரிக்கலாம். அந்த 3 கார்னர்லேருந்தும் லைன் போடும்போது நம்மளுக்கு 3 lines of symmetry கிடைக்குது. நெக்ஸ்ட் அந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்களா, ஆரோ மார்க்கை ஹரிசாண்டலாக மட்டும்தான் நம்மளால் ஒரு லைன் மட்டும்தான் போட முடியும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து வெர்டிகலாக போட்டோன்னு வச்சுக்கோ, இந்த சைடு நம்மளுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த சைடு ரெக்டாங்கிள் மாதிரி கிடைக்கும். அப்போ அந்த சைடு நம்மளால் என்ன பண்ண முடியாது, லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி போட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு லைன் போடுறோம். நம்மளுக்கு இதில் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி எவ்வளோ வரும், ஒன்றே ஒன்று தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு
அம்பர்லா வந்து வெர்டிக்கல் ஷேப்பில் நம்மளால் என்ன பண்ணிக்கலாம், ஒரு லைன் போட்டுக்கலாமா. வெர்டிக்கலாக பிரிக்கும் போது இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி 1. ஓகே, இப்போ நம்ம ஆங்கிள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆங்கிள்ன்றது என்னது? த ஃபிகர் ஃபார்ம்டு பை 2 rays with a common point is called an angle. அதாவது 2 ரே இருக்கா, ஃபஸ்ட்டு ஃபிகர் பாருங்கள், 2 ரே இருக்குதா, அந்த 2 ரேயும் ஒரு காமன் பாயிண்டில் மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதுதான் வந்து ஆங்கிள். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன், ஆங்கிள் ஃபார்ம்டு பை மீட்டிங் ஆஃப் 2 rays. 2 ரே வந்து மீட் ஆகுதா. அடுத்தது பாருங்கள், ஆங்கிள் ஃபார்ம்டு பை இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 rays. இதில் 2 ரே தான் இருக்குது, ஆனால் அந்த ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ஷன் என்னது, அந்த 2 ரேயுமே நடுவில் ஜாயிண்ட் ஆகுதா, அதான் இன்டர்செக்ஷன். தேர்ட் ஒன், ஆங்கிள் ஃபார்ம்டு பை மீட்டிங் ஆஃப் 2 லைன் செக்மெண்ட். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட்டும் இருக்கும், ஒரு ஆரோ மார்க்கும் இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 லைன் செக்மெண்ட்ஸ். ஓகேவா, இதுக்கு முன்னாடி ரே மட்டும்தான் பார்த்தோம், இந்த இடத்துல பாயிண்ட்டும் இருக்குது, தென் ஆரோ மார்க் இருக்குது. இதுதான் லைன் செக்மெண்ட். இந்த 2 லைன் செக்மெண்ட்டும் ஒரு பாயிண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. தென் ஃபோர்த் ஒன், ஆங்கிள் ஃபார்ம்டு பை இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 லைன் செக்மெண்ட். இதில் 2 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது, அதாவது டாட்டும் அந்த ஆரோ மார்க் இருக்குது, 2 லைன் செக்மெண்ட் இருக்குது, அந்த ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி தானே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிக்சர் ஃபார் ஆங்கிள். பிக்சர் கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு அதில் என்ன ஆங்கிள் இருக்குன்னு நம்ம நேம் சொல்லலாமா. ஃபஸ்ட்டு ஒன், ஆங்கிள் ஏபிசி ஆர் சிபிஏ. அதாவது பின்ற இடத்துல தானே வந்து ஆங்கிள் வந்து மேக் ஆகுது. ஸோ நம்ம வந்து பி தான் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி சொல்லணும். ஓகேவா, ஏபிசி அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை சிபிஏ அப்படின்னு சொல்லிக்கலாம். பி வந்து சென்டரில் இருக்கணும். ஸோ நமக்கு 2 ஆங்கிள் கிடைக்குதா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸில் என்ன இருக்குன்னா பி. அதாவது வெர்டெக்ஸ்னால் என்னதுன்னா பாயிண்ட். இந்த இடத்துல பாயிண்ட்ன்றது பி மட்டும் தான் பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பி மட்டும் தான் பாயிண்ட்டு, அந்த ஏயும் சியும் ரே. ஓகேவா. ஸோ இதில் வெர்டெக்ஸ் அப்படின்றது பி. 2 ஆர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள். எதெல்லாம் ஆர்ம்ஸ் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து ரே. என்னென்ன ரேலாம் போகுது, ஏபின்றது ஒரு ரே, தென் பிசி 2 இது இருக்குது. ஓகேவா. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு பிக்சர் சொல்லலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு என்ன ஆங்கிள் இருக்குது, இ தான் வந்து ஆங்கிள். ஸோ அதை சென்டரில் இருக்க மாதிரி சொல்லணும். ஸோ 2 இது சொல்லிக்கலாம், டிஇஎஃப், தென் எஃப்இடி. வாட் வெர்டெக்ஸ் ஹியர், இன்றதா வெர்டெக்ஸ், அதாவது பாயிண்ட். தென் இதில் என்ன ரே இருக்குது, டிஇ சொல்லிக்கலாம், அப்புறம் இஎஃப் 2 ரே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிக்யூஆர். பிக்யூஆர் ஆங்கிள் PQR, then RQP. ஓகேவா, வெர்டெக்ஸ் Q. then 2 arms of angle. என்னென்ன ரே இருக்குதுல, PQ QR 2 ரே. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் இருக்குது, அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஓகே, now we see one by one. First one, acute angle. Acute angle எப்படி இருக்கும், it is greater than 0 degree and less than 90 degree. அந்த பிக்சர் பாருங்கள், இது 0 விட அதிகமாக இருக்கும், 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கும். அதாவது 90 டிகிரின்றது எள்ளு சேஃப், எள்ளு தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா, 90 எள்ளு தான். அந்த எள்ளோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குறுகி இருக்குதான், ஸோ கம்மியாயிருச்சு. அப்போ 90 விட கம்மியாக இருக்கணும், தென் 0 விட அதிகமாக இருக்கணும். தட் இஸ் கால்ட் அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், நீங்களாம் அந்த பியிலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு இருக்கிற மாதிரி வந்து அசீவ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த எல்லை விட இப்படி விரிஞ்சு போகுதா, அது அப்டியூஸ் ஆங்கிள். அதாவது 90 டிகிரியை விட அதிகமாக போயிடுச்சு, அதுதான் அப்டியூஸ் ஆங்கிள். கிரேட்டர் தான் 90 டிகிரி, லெஸ் தென் 180 டிகிரி. 180 விட கம்மியாக இருக்கணும், 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கணும். 180ன்றது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, இப்படி ஸ்ட்ரைட்டாக படுத்துடக்கூடாது. ஓகேவா, 90 விட அதிகமாக இருக்கணும், 180 இருக்கக்கூடாது. அதுதான் வந்து அப்டியூஸ் ஆங்கிள். தென் தேர்ட் ஒன் 90 டிகிரி ரைட் ஆங்கிள். அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா எள்ளு, இதுதான் வந்து அதுக்கு பேர் வந்து ரைட் ஆங்கிள். எக்ஸாக்ட்லி 90 டிகிரி, கரெக்டாக 90 டிகிரி இருக்கணும். ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், அதான் ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஓகேவா, அதில் எவ்வளோ டிகிரி இருக்கும், 180 டிகிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி 180 டிகிரி.
ஓகே, ஹவ் வில் யூஸ் ப்ரொடக்டர். ப்ரொடக்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? இதில் பாருங்கள், ஒரு ரே கொடுத்துருக்காங்களா, அது மேலே உள்ளது ஏன்னு வச்சுக்கலாம், கீழே உள்ளது பின்னு வச்சுக்கலாம். அந்த ஏயும் பியும் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அது சின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம், இந்த ரே வந்து எவ்வளோ ஆங்கிள் அப்படின்னு கண்டுபிடின்னு வச்சுக்கோங்க. அந்த சென்டர் சி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரொடக்டர் எடுத்து இந்த ப்ரொடக்டரில் சென்டரில் 90 டிகிரிக்கு கீழே, சென்டரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன், ஒரு டாட் ஏதோ கொடுத்துருப்பாங்க, ஒரு சென்டர் லைன் இருக்கும். அந்த லைன் தான் சிக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இப்போ ரே ஏன் பென்சில் கோடு எந்த சைடு போகுதுன்னு பாரு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு பீன்ற கோடு இந்த சைடு லெஃப்ட் சைடு போகுது இல்லையா? அப்போ லெஃப்ட் சைடு தான் 0 எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நம்மளுக்கு வந்து ப்ரொடக்டரில் பார்த்தோன்னா மேலேயும் வேல்யூ இருக்கும், கீழேயும் இருக்கும். அப்போ நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்றது, நீ இந்த சென்டரில் இந்த சியை வச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பென்சில் கோடு எந்த சைடு போகுதுன்னு பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடு போச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு 0 எங்கே இருக்கோ அங்கே தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். சப்போஸ் இது ரைட் சைடில் பென்சில் கோடு போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரைட் சைடில் 0 எடுக்கணும். ஓகேவா? இங்கே எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, 90 டிகிரியை விட அப்டியூஸ் ஆங்கிள் வந்துருச்சா, கொஞ்சம் விரிஞ்சு வந்துருச்சு. அப்டியூஸ் ஆங்கிள் இஸ் இட்ஸ் கிரேட்டர் தென் 90 டிகிரி, ஸோ இட் இஸ் கால்ட் அப்டியூஸ் ஆங்கிள். தென் எக்ஸசைஸ் பார்க்கலாம். The angles below 90 degree are called as, 90 degree கம்மியாக இருந்தால் என்னது, acute angle. Next, the angles above 90 degree are called as obtuse angle. Third one, by joining two right angles, dash angle is formed. ரெண்டு ரைட் ஆங்கிள் வந்து ஜாயின் ஆகும்போது என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணிக்கோ, ஒரு எல் எடுத்துக்கோ. சரியா? நம்மளுக்கு ரைட் ஆங்கிள்ன்றது எல் தானே, அதே மாதிரி இந்த சைடு ஒரு எல் போட்டுக்கோ. நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் கிடைக்குதா, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இஸ் ஃபார்ம்டு. இந்த இடத்துல என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ரெண்டு ரைட் ஆங்கிள் வந்து ஜாயின் ஆகும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஃபோர்த் ஒன், த அப்டியூஸ் ஆங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ். அப்டியூஸ் ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிளில் எதுன்னு கேட்குறாங்க. எது அப்டியூஸ் ஆங்கிள்? இப்போ பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 90 டிகிரியை விட கம்மியாக கீழே குறுகி வருதா, அப்போ லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்குது பி. அதே மாதிரி ஏ பாருங்கள், ஏயும் குறுகி தான் வருது, அதுவும் லெஸ் தென் 90 டிகிரி அக்யூட் ஆங்கிள். சி பாருங்கள், 90 டிகிரியை விட கொஞ்சம் விரிஞ்சு இருக்குதா, இட் இஸ் கிரேட்டர் தென் 90. ஸோ சி இஸ் கால்ட் அப்டியூஸ் ஆங்கிள். அப்போ என்ன ஆப்ஷன் வரும், சி தான் வரும். ஃபிஃப்த் ஒன், ஹேண்ட் ஆஃப் எ கிளாக் அட் 3:20 ஷோஸ் டேஷ் ஆங்கிள். நீ கிளாக் எடுத்துக்கோ, 3:20 இருக்கிற மாதிரி பாரு, அது என்ன ஆங்கிள் வரும். இப்போ 3க்கும் 6 இருக்கும்போது எல் ஷேப் இருக்கும், அது ரைட் ஆங்கிள். ஸோ அதோட கம்மியாக தான் இருக்குது 4ன்றது, 3:20ன்றது 4க்கு வந்துடுது இல்லையா, 6லேருந்து 4க்கு வருது. ஸோ இங்கே என்ன ஆங்கிள் வரும்னா அக்யூட் ஆங்கிள் தான் வரும். நெக்ஸ்ட், இன் த ஃபாலோவிங் லெட்டர்ஸ் விச் ஒன் ஃபார்ம்ஸ் த ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் எது வரும், எல். நெக்ஸ்ட், சர்க்கிள் த ரைட் ஆங்கிள். இதில் எது ரைட் ஆங்கிள், எல் ஷேப் எது இருக்குது, பி, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், தி ஆங்கிள் ஷோன் இன் திஸ் பிக்சர் இஸ், இது என்ன ஆங்கிள், 90 டிகிரி. கரெக்டாக எல் தானே இருக்குது, ஸோ ஆப்ஷன் டி 90 டிகிரி. த ஆங்கிள் ஃபார்ம்டு பை த நெயில் கட்டர் இஸ். நெயில் கட்டர், இப்போ நெயில் கட் பண்ணும்போது திருப்பி வச்சுருப்போம் இல்லையா, அது என்ன ஆங்கிளில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். என்ன ஆங்கிளில் இருக்கும், அக்யூட் ஆங்கிள், லெஸ் than 90 டிகிரியாக இருக்கும். ஸோ அக்யூட் ஆங்கிள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.